என்ன சார் முறைக்கிறீங்க? நான் பேசுறத கேட்குறப்ப அப்படியே என் சட்டையை பிடிச்சி அடிக்கணும் போல உங்களுக்கு தோணுதுல்ல? ஆனா முடியாதே. ஏன்னா இப்போ நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன். என் மேல கையை வச்சா என்ன நடக்கும்னு வக்கீல் உங்களுக்கு தெரியாத சட்டமா என்ன? சார், நீங்க பழசு எல்லாத்தையும் மனசுல வச்சு பேசிட்டு இருக்கீங்க. எங்க குடும்பத்து மேல இருக்கிற பகை, துர்காவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பகை எல்லாத்தையும் நீங்க இன்னும் மறக்கல. தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. நான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். அதை முதல்ல எடுத்துக்கோங்க சார், ப்ளீஸ். வாவ் வாவ் வாவ், செம்ம பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிருக்கு. மறுபடியும் உங்க குடும்பத்துல ஒரு ஏழ்ரை ஆரம்பிச்சிருச்சா? சரிங்க சார், கம்ப்ளைண்ட்டை ரொம்ப தெளிவா எழுதிடுங்க. குடும்ப பிரச்சனையா, சொத்து பிரச்சனையா, இல்ல உங்க பொண்டாட்டியால பிரச்சனையான்னு. ஐயோ சாரி சாரி சாரி, நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன். ஏன்னா உங்க பொண்டாட்டியால பிரச்சனை உங்களுக்கு வராது, ஊர்ல இருக்கிற மத்தவங்களுக்கு தான் வரும். இன்ஸ்பெக்டர், வார்த்தையை அளந்து பேசுங்க. தேவையில்லாம ரொம்ப பேசுறீங்க. சரி ஓகே சார், நான் எந்த லிமிட்ல அளந்து பேசணும்னு ஏதாவது ஸ்கேல் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? வேணும்னா இந்த லிமிட்டோட தான் பேசணும்னு நோட் பண்ணி கொடுங்க. நான் அதுக்கப்புறம் அதே லிமிட்டோட அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். என்ன வக்கீல் சார், உங்க ஒய்ஃப் துர்காவை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க? இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்லையே. சார் ப்ளீஸ், முதல்ல ஒருத்தவங்க ஃபீலிங்ஸோட விளையாடாதீங்க. நானே என் துர்காவை காணோன்னு பதறி அடிச்சு போய் வந்திருக்கேன். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து அதுக்குண்டான ஆக்ஷன் எடுங்க ப்ளீஸ். என்ன வக்கீல் சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க? எனக்கு என்ன வேலை பார்க்கணும்னு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா? என்ன சார் நீங்க, உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி, அத பொறுப்பா பத்திரமா வச்சுக்க தெரியலையே. அப்புறம் கம்ப்ளைண்ட்ல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க எழுதாம விட்டுட்டீங்க. உங்க பொண்டாட்டி துர்கா காணாம போயிட்டாங்களா இல்ல ஓடி போயிட்டாங்களான்னு மென்ஷன் பண்ணவே இல்லையே. இன்ஸ்பெக்டர், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க. அட ஆவுனா, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே கோவப்படுறீங்க. ஏற்கனவே உங்க பொண்டாட்டி பெரிய மன உளைச்சல்ல இருந்தாங்க, அதனாலதான் அப்படி கேட்டேன். ஏன்னா உங்க மனைவி துர்கா மேல 1008 கேஸ் இருக்கு சார். சார், இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசுனீங்க, அதுக்கப்புறம் நான் உங்க ஹையர் ஆபீசர் கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பாத்துக்குங்க. சார், நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசினேன், அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க.